வெல்கம் பேக் டு JpTechStudio வீடியோவில் இப்படி இருக்க ஃபோட்டோவை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம். 2 வீடியோக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஆனால் ஏஐயில் ஜென்ரேட் பண்ண ப்ரொஃபைல் பிக்சர் வீடியோ நல்லாவே யூஸ் போச்சு. அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதில் நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா அந்த அப்ளிகேஷன் அது போட்ட நாளுக்கு அடுத்த நாள்லேருந்து அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஓகேவா, சரி ஓகே, அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக தான் நான் தேட்டருக்குள்ள தான் கிடச்சது தான் இந்த ப்ரீகோல் அப்ளிகேஷன். ஓகேவா, இதுக்கு லிங்க் டெலகிராமில் தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 200 MB கிட்ட வரும். இதில் ஒரு ஃபால்ட் என்னென்னா இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள நெட்டு வந்து பங்கமாக இழுத்து தள்ளுது. ஓகேவா, டன் கணக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம் டேட்டாவை. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்க உள்ளார வந்தோடனே கீழே ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை பண்ண போகிறீங்களோ அந்த எஃபெக்ட் ஆப் ஓகே அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் சாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு இம்போர்ட் ஆகும், அதுக்கு ஒரு 100% லோட் ஆகி இம்போர்ட் ஆகும். ஓகேவா, கொஞ்சம் டைம் எடுத்து அந்த அப்ளிகேஷன். பட் ஆனால் அந்த டேட்டா எழுக்கிறது தான் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஓகேவா, ஓகே இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபில்டர்னு இருக்கும், அதுக்கு மேலே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னு க்ரீன் கலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோடனே எடுத்தவொடனே வந்து நிற்கிறது உங்கள் ஃபேண்டசின்னு இருக்கும் பாருங்கள், நியூன்னு கொடுத்து அந்த ஃபேண்டசி கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். நான் ஏற்கனவே இது லோட் பண்ணி வச்சதுனால எனக்கு பட்டுன்னு ஜென்ரேட்டிங் மேஜிக் இது உள்ளார போகுது. ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இன்னமும் லோட் ஆகும். ஒரு நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அவுட்புட் நல்லாவே கிடைக்கும். ஓகே, எனக்கு பாருங்கள் 4 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறது. இது நான் முடிஞ்சவங்க காமிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே லோட் ஆகி எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி கிடச்சி. ஓகே, ஏன்னா மேலே இதில் டவுன்லோட் ஆப்ஷன் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கேலரியில் சேவோட போட்டிங்கன்னு. ஓகேவா, சரி இப்போ இது பிடிக்கல, நீங்கள் திரும்பி போனால் திரும்பி பேக் வந்துடு. பேக் வந்து அதே ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு திரும்பி அந்த ஃபோட்டோ இம்போர்ட் ஆகும். அது கொஞ்சம் வேறு டிசைனில் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸ்லைட்டாக வேரி ஆகும் அந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும். ஓகே, இம்போர்ட் ஆகிட்டோன்னே திரும்பி அந்த எஃபெக்ட் செக்ஷனில் கீழே இருக்கும் ஏஐ கிளிக் பண்ணிட்டு ஃபேண்டசி கொடுத்து திரும்பி லோட் ஆகும். அதே ப்ராசஸ் தான். டைம் உங்களுக்கு 4 minutes காமிக்குது. பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட அது லோட் ஆகி வந்துடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஓகே, எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு அவுட்புட்டு. இப்போ இதை நீங்கள் இது ஓகேனா மேலே இருக்க டவுன்லோட் சென்டர் அதே தான். ஓகேவா, இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே என்னென்னா நீங்கள் எப்போனா நெட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்களா, அந்த டைமில் இது உள்ளார வந்து அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் போட்டு வச்சுருங்க. அந்த எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு லோட் ஆகிடும், நீங்கள் தேவைப்படக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த அப்ளிகேஷனை வச்சு என்ன நல்ல எஃபெக்ட் இருக்குது. வீடியோவில் கூட எஃபெக்ட், அந்த கார்ட்டூன் எஃபெக்ட்லாம் வீடியோவில் கூட அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுட்டேன். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான இடத்துல பார்ப்போம். பாய்.